ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு பாய் வீட்டு ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுட சுட ஆட்டுக்கால் பாயா கூட பரோட்டா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு டைம் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 4 ஆட்டுக்காலை எடுத்திருக்கேங்க. அதை நல்லா முடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சள் தடவி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த ஆட்டுக்காலை அதில் போட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு 12 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆட்டுக்கால் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். இதில் 1/2 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 முந்திரி நல்லா தண்ணியிலே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஆட்டுக்கால் நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, பூ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பாயாவுக்கு இந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் நல்லா பொன் வறுவலாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்ருங்க. இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளியை போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேகட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லியையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. மசாலா நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த ஆட்டுக்காலை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபைனலாக உங்களுக்கு சால்ட் பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் ஆட்டுக்காலில் நல்லா இறங்கி இருக்குங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஆட்டுக்கால் பாயா செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். கமகமன்னு வாசத்தோட பாய் வீட்டு ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. சுட சுட ஆட்டுக்கால் பாயா கூட அந்த பரோட்டா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாய் வீட்டு ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.